ஆலன் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் ஜூன் 27 வரப்போகுது. அதர்வா இப்ப டிஎன்ஏ படத்துக்கான டப்பிங்க ஆரம்பிச்சிட்டாரு. மான்ஸ்டர் ஒரு நாள் கூத்து எடுத்த நெல்சன் வெங்கடேசன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. கல்கி படத்துக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ற அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. ஷாருக் கான் அண்ட் ராஜ்குமார் ஹிரானி காம்போல ரீசெண்டா தான் இப்போ டங்கி படம் வந்துச்சு. இந்த காம்போ திரும்ப இப்ப வரப்போறதாவும் சமந்தா இதுல ஃபீமேல் லீடா பண்ண போறதா நியூஸ் வருது. இந்தியன் 2 ட்ரெய்லர் ஜூன் 25 வரப்போகுது. இது அபிஷியலாவே இப்ப சொல்லிட்டாங்க. ஜூலை 12 படம் ரிலீஸ் ஆகும். விடாமுயற்சியோட ஷூட்டிங் இப்போ அசர்பைஜான்ல ஸ்டார்ட் ஆகி போகுது. ஜூலை 22 வரைக்கும் இந்த ஷூட்டிங் போகும். அதோட அசர்பைஜான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 10 டேஸ் ஹைதராபாத்ல ஷூட்டிங் போகும்னு சொல்லப்படுது. அதோட ஃபுல் ஷூட்டிங் முடியுது. இப்போ போய்கிட்டு இருக்கிற அசர்பைஜான் ஷூட்டிங்ல த்ரிஷா அர்ஜுன்லாம் அடுத்த வாரம் ஜாயின் பண்றாங்க. இப்ப வந்த கோட்டோட கிளிம்ஸுக்கும் லீக்கான கோட் படத்தோட கதைக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிளிம்ஸ் வச்சு அதை கணிக்க முடியல, அதாவது படத்தோட கதையை கண்டுபிடிக்க முடியல. ஆனா லீக்கான கதையோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. என்னதான் கதையை கண்டுபிடிச்சாலுமே கூட திரைக்கதையை கணிக்க முடியாது. அதை கணிக்க முடியாம இருக்கிறதா நல்லதும் கூட. தி கோட்டோட பிளாஷ்பேக்ல வழக்கம் போல சினேகாவை கொண்டுருவாங்களா, மெர்சலண்ட் தெரி மாதிரி பிளாஷ்பேக் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல, ஆனா மோஸ்ட்லி அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி தானோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வாரிசு படத்திலே சினேகாவை நடிக்க கூப்பிட்டாங்க, ஆனா அதுல சின்ன ரோல்லாம் அவங்க பண்ணல. இப்ப கோட்டோட பிளாஷ்பேக்ல அவங்க சாகுற மாதிரி இருந்தா அதுவும் சின்ன ரோலா தான் இருக்கும். சோ இந்த சின்ன ரோல் மட்டும் அவங்க எப்படி பண்ணுவாங்க, அதனால அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். சூர்யா பர்த்டேக்கு என்ன அப்டேட் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சூர்யா 44 அண்ட் கங்குவா ரெண்டுத்துல இருந்து அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. கோட்ல இருக்கிற 2 விஜயோட கேரக்டர்ல ஒரு விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்கும்னு சொன்னீங்க, அது ஓல்டு லுக் விஜயால எங்களுக்கு விஜயான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எங்களுக்கு விஜயன்னு தான் சொல்லப்படுது. கங்குவால மிருனால் தக்கூர் இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆனா அது ரூமர்னு அப்புறம் சொல்லிட்டாங்க. தளபதி பர்த்டேக்கு ஏன் தளபதி 69 அப்டேட் வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோ படம் மாதிரி தான் வாரிசு வந்தோன்னு தான் லியோ அப்டேட் விடுவான்னு சொன்ன மாதிரி கோட்டு வர வரையும் தளபதி 69 ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. SK23 டைட்டில் சிங்க நடைங்கிறது கன்ஃபார்ம் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த தலைப்பு வைக்கலாமான்னு மூவி டீமுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் அப்படியே ரொம்பரா வெளில வந்துருச்சு. இந்த தலைப்பு தான் வைக்க போறாங்கன்னு. ஆனா இது வைக்க வாய்ப்பு இருக்கு. வைக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிளட்டி பேக்கர் எப்போ ரிலீஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகஸ்ட்ல கொண்டு வர டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் அப்டேட் வரும், நான் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 சென்சார்ல ஏ சர்டிபிகேட்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மை இல்ல, ரீசெண்டா ட்ரெய்லருக்கு தான் சென்சார் பண்ணாங்க. மூவிக்கு சென்சார் பண்ண அப்டேட் இன்னும் வரல. வெற்றிமாறன் சிவகார்த்திகேயன் காம்போ காந்தாரா 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. காந்தாரா 2க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். வெற்றிமாறன் சிவகார்த்திக் காம்போ இப்ப வர வாய்ப்பு இல்ல. அருணாச்சலம் படையப்பா முத்து மூவிலாம் எந்த ஓடிடில இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி சன் நெக்ஸ்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜீவாவோட கோல்மால் மேதாவி படம்லாம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கே சரியா தெரியல. கோல்மால் படம்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா ரிலீஸ் அப்டேட் ஒன்னும் வரல. மேதாவி கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம், அந்த படத்தை வேல்ஸ் கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. மேபி அதுக்கான அப்டேட் வேணா இந்த வருஷம் வரலாம். புல்லட்ல எல்வினோட லுக்கை பார்க்கும்போது ருத்ரன் லாரன்ஸை பாக்குற மாதிரியே இருக்கு. இதுல உங்க கருத்து என்ன? அண்டே விடாமுயற்சியோட ஷூட்டிங் எப்ப முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகஸ்ட்ல முடிய வாய்ப்பு இருக்கு. எல்வினோட லுக்கை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. லாரன்ஸ் ருத்ரன் மாதிரி காஸ்டியூம் கூட மேட்ச் ஆகுது. தனுஷோட மூவிஸ் நல்லா இருந்தா கூட ஏன் ஆவரேஜா போகுதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் மூவிஸும் கொடுத்திருக்காரு. நல்ல படமா இருந்தாலுமே கூட படத்தை எந்த நேரத்துல ரிலீஸ் பண்றோம்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை பொறுத்தும் வசூல் ஏறி இறங்கும். அண்டு ஒரு சில மூவிஸை புரிஞ்சிக்காம விட்டுருவாங்க, அப்புறம் பல வருஷம் கழிச்சு அதை கொண்டாடுவாங்க. இப்படி நடக்கும். கங்குவாண்டு விடாமுயற்சியில எது தீபாவளி வின்னர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். எது நல்லா இருக்கோ அதான் ஹிட் ஆக போகுது. ஒரு படத்தோட வெற்றி தோல்வி எப்பவுமே நான் கணிக்க முடியாது. படத்தோட எதிர்பார்ப்பை வச்சு வேணா ஓப்பனிங் டே அதிகமா வருமா கம்மியா வருமானு கணிக்க முடியும். வெற்றி தோல்வி யாராலையும் கணிக்க முடியாது. துப்பாக்கி ரீரிலீஸோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிப்போர்ட் ஒன்னும் வரல, நான் வந்தா சொல்றேன். கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கில்லி அளவுக்குலாம் இருக்காது. சூர்யா 43 வாடிவாசல் அப்டேட்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாடிவாசலுக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. சூர்யா 43 ஆல்மோஸ்ட் டிராப் தான். இதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஒருத்தவங்க ஜூன் 25 பர்த்டேக்கு இப்பவே விஷ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கு அனுப்புனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். இருந்தாலும் அவரோட நேம் செல்வகுமார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சிங்கம் 2. எனக்கு ஒரு கேள்வி, ரஜினியோட சிவாஜி படத்துல வில்லனா 90ஸ்ல பீக்ல இருந்த ஒரு ஹீரோவை நடிக்க சொல்லி கேட்டாங்க, ஆனா அவர் நடிக்கல. அது யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் கிடைச்சா சொல்றேன்.